La 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 la. வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாடலையும் சொதப்பிட்டேன் சாரி ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக இந்த பர்டிகுலர் பிராண்ட் இன்க்ரெடா ப்ரூ, இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது. இது நான் சொந்த காசு கொடுத்து இந்த ஃபுல் பாக்ஸ் ஆஃப் காஃபி பவுடர்ஸ் நான் வாங்கினேன். அதனோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பிகாஸ் இது ஸ்பான்சர்ட் கிடையாது, இது நான் சொந்தமாக வாங்கினதுனால நான் இந்த பிராண்டை பற்றி எந்த லிங்க்கு எவ்வளோ ப்ரைஸிங் இதெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ வைட்டமின்ஸ் இருக்குது. காஃபியில் வைட்டமின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? A, B1, B2ன்னு கண்ணா பின்னான்னு இருக்குது. இது ஒரு டயட் காஃபின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. நான் இது டயட்டுக்காகலாம் வாங்கலைங்க. அந்த பேரே வந்து கேட்டோன்னே கொஞ்சம் கேட்சியாக இருந்தது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் காட் மை அட்டென்ஷன்னு சொல்லலாம். இட்ஸ் அ வெல்னஸ் காஃபி அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. என்னடா காஃபியில் வெல்னஸாக, பேலன்ஸ்டு டயட்டாக, வைட்டமினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யம் ஏற்பட்டனால தான் சரி போயிட்டு உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இதில் 4 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஹேசல்நட், வெனிலா, டார்க் சாக்லேட் அண்ட் ஒரிஜினல் காஃபி. நான் வந்து இன்றைக்கி இந்த பர்டிகுலர் காஃபி ஆர்ட் வீடியோக்காக வந்து ஒரிஜினல் காஃபி இந்த ப்ரௌன் கலரை தான் வந்து பேக்கெட்டை எடுத்து போட்டு உங்களுக்காக நான் காட்ட போகிறேன். இதுதான் 4 ஃப்ளேவர்ஸ். இந்த ப்ரௌன் கலர் தான் ஒரிஜினல் காஃபி பவுடர் இருக்கிற அந்த சாஷே. ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. உள்ளே அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி அந்த குட்டி குட்டியாக அந்த காஃபி தூள் ஃபுல்லாக பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக அந்த காஃபி இது இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு கப்பில் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் எப்படி இந்த காஃபி ஆட் பண்ணுறேன்றதை நீங்கள் லைவாக பார்க்கணும்ல. ப்ளஸ் அது கூட வந்து 1 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு நார்மல் வாட்டர் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ மில்க் ஃப்ராதரை எடுத்து இதை நல்லா ஃப்ராத் பண்ணி இந்த கப்பை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கப்பை எடுத்து நல்லா வீட்டில் நம்ம நார்மலாக காய்ச்சி வச்சுருக்க பாலை காஃபி போடும்போது வடிகட்டி எடுப்போம்ல, அந்த மாதிரி வடிகட்டி அந்த இன்னொரு கப்பில் நான் ஊற்றிடுறோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி கப்பு ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ காஃபி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த ஃப்ராத் பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி டிகாஷனை மேலே ஊற்றி அந்த அடியில் இருக்குள்ள அந்த நுரையை வச்சு தான் அந்த பாலுக்கு மேலே ஃபுல்லாக நான் அழகாக டெக்கரேட் பண்ணிடுறேன். ஸோ அது ஃபுல்லாக ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பால் ஊற்றினோம் பாருங்கள், அதில் அடியில் நுரம் இருக்குல்ல, அந்த நுரையை வச்சு இந்த பெரிய ஃப்ளவர் இது இந்த காஃபி ஆர்ட் அதுக்காக 5 டாட் வச்சு நடுவில் ஒரு சென்டர் டாட்டும் வச்சுட்டு இந்த சாக்லேட் சிரப்பை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த நம்ம பாலில் போட்ட டாட்டை சுற்றி ரவுண்டு போட்டு இந்த பல்லு குத்துற குச்சியை வச்சு ஒரு பக்கமாக இழுத்து விட்டுறேன். ஒரு சென்டர் டாட்டும் வச்சிடுறேன். இதுதான் இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் காஃபி ஆர்ட், பட் பிக் ஃப்ளவர் காஃபி ஆர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தேன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தினைக்கும் போடுற ஷார்ட்ஸ் வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.